ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என் தமிழ் மை இங்கிலீஷ் மோட்டிவேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பீக் இங்கிலீஷ் ஜாலி இங்கிலீஷ். அதாவது ஒரு மூணு வேர்டை மட்டும் வச்சு நம்ம இங்கிலீஷை வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் ஜாலியாகவும் பேசுகிறது எப்படிங்கிற வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஸோ வாங்க இப்போ வந்து என்னென்ன டெக்னிக்ஸ்ன்னு பார்க்கலாம். இது சொல்லப்போனால் ஒரு விதமான இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இங்கிலீஷ் பேச வந்து தயக்கமாக இருக்குன்னு இருக்கிறவங்க வந்துட்டு இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ த ஃபர்ஸ்ட் மெத்தட் இஸ் சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்பில் நம்ம ஒரு பாடம் எடுத்துப்போம், நேற்று இன்று நாளை. ஸோ அதே தான் ஃப்ரெண்ட்ஸ், அதை வச்சு தான் இப்போ நம்ம வந்து இங்கிலீஷ்லேயும் பேச போகிறோம். நேற்று இன்று நாளை. நேற்றுனா எஸ்டர்டே, இன்று டுடே, நாளை டுமாரோ. ஸோ இந்த நேற்று இன்று நாளை, எஸ்டர்டே டுடே டுமாரோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு வந்து எனக்கு கிராமர் தெரியாது, பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் எதுவும் தெரியாது. நம்ம தயங்கி இருக்கிறோம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ நிறைய நார்த் இந்தியன்ஸ் வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து தமிழை எப்படி பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ்? தமிழை வந்து தமிழ் மாதிரி அதே இலக்கண நயத்தோடு பேசுகிறாங்களா? இல்லை யாராவது பயந்து ஐயோ தமிழோட இலக்கணம் தெரியல, தமிழோட எதிர்வினை என்ன, செயல்வினை என்ன, செய்பாட்டு வினை என்ன, எதிர்காலம், நிகழ்காலம், இப்படி ஏதாவது அவங்க யோசிக்கிறாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவங்களுக்கு வாயில் வர்றதை அவங்க சொல்கிறாங்க. ஒன்லி திங் அவங்க வந்து கொஞ்சம் ஆக்ஷனோட பேசுகிறாங்க. அதே தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ ஹிந்தியில் வந்து நான் நேற்று ஒரு ஹிந்தி பீப்புளை மீட் பண்ணினேன். ஸோ அவங்க பேசுறது எப்படின்னா, அது வந்துச்சு, நேற்று வந்துச்சு, நாளைக்கு வந்துச்சு, இன்னைக்கு வந்துச்சு. ஸோ அவங்க பேசுகிறதுல வந்து தமிழில் இருக்க கிராமட்டிக்கல் வேணால் இல்லாமல் இருக்கலாம். பட் அவங்க பேசுகிறது நமக்கு புரியுது. அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிற விஷயம் நமக்கு புரியுது. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கம்யூனிகேஷன். இதுதான் எல்லா லாங்குவேஜுக்குமே கம்யூனிகேஷன். இதுதான் நம்மளோட பாடி லாங்குவேஜ், நம்மளோட ஆக்ஷன் ப்ளஸ் நம்மளுடைய கொஞ்சம் வேர்ட்ஸ், இவ்வளோதான். ஸோ அதையே வந்து இப்போ நம்ம இங்கிலீஷில் எப்படி அப்ளை பண்ணுறோம் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிள். இப்போ இங்கிலீஷில் வந்து நான் வந்து நாளைக்கு டிவி பார்க்க போகிறேன் இல்லைங்களா? நம்ம தமிழில் பேசும்போது நாளைக்கு டிவி பார்க்க போகிறேன். நான் வந்து நேற்றும் டிவி பார்த்தேன், இன்றைக்கும் டிவி பார்ப்பேன். அதே இங்கிலீஷில் பேசும்போது எக்ஸாக்டாக நம்ம வந்து கிராமட்டிக்கல் ஃபார்மாக பேசணுன்னா நம்ம வந்து இந்த V1, V2, V3, ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன் இதெல்லாம் போட்டு பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியெல்லாம் இல்லாமல் சிம்பிளாக எஸ்டர்டே டுடே டுமாரோ இந்த வேர்டை வச்சு மட்டும் ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸை கவர் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னா பாருங்கள், ஐ வாட்ச் டிவி. இதுதான், நான் வந்து டிவி பார்ப்பேன். இது வந்து எப்படி, ஐ வாட்ச் டிவிங்கிறது டுடேயில் இருக்கிற சென்டென்ஸ், இன்றைய சென்டென்ஸ். இதே சிம்பிள், ஐ வாட்ச் டிவி எஸ்டர்டே. அங்கே எஸ்டர்டேன்னு இருக்கிறதுனாலே அது என்னது, நேற்று முடிஞ்சு போனது. ஸோ ஐ வாட்ச் டிவி எஸ்டர்டே. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வாட்ச்டா, V1, V2 என்னவர் இதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க இப்போதைக்கு. ஃபார் பிகினர்ஸ் நான் சொல்கிறது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ஸ்டார்டர்ஸ் லெவலில் இருக்கிறவங்க வந்து இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு இந்த V1, V2 இதெல்லாம் பார்க்குறது. உங்களுக்கு என்ன வேர்ட் தெரியுதோ அந்த வேர்டு வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கா, அடுத்தவங்களால புரிஞ்சிக்க முடியுதா, ஸ்டார்ட் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். இதே வந்து டுமாரோவுக்கு பேசும்போது இதுதான், ஐ வாட்ச் டிவி டுமாரோ. சொல்ல வர கருத்து என்ன, நீங்கள் வந்து நாளைக்கும் டிவி பார்ப்பீங்க, இன்றைக்கும் டிவி பார்ப்பீங்க, நேற்றும் டிவி பார்ப்பீங்க, இவ்வளோதான். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஐ வாட்ச் டிவி டுடே, ஐ வாட்ச் டிவி எஸ்டர்டே, ஐ வாட்ச் டிவி டுமாரோ. ஸோ இதே வந்து கிராமட்டிக்கல் இங்கிலீஷில் நம்ம பேசணும் அப்படின்னா சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வாட்ச் அப்படிங்கிறது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், வாட்ச் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ், தட் இஸ் V2. வில் வாட்ச் அப்படிங்கிறது ஃப்யூச்சர் டென்ஸ். ஸோ இப்போது டுடேக்கு எப்படி பேசுகிறோம், நான் வந்து நம்மளோட கிராமரில் இல்லாத இங்கிலீஷில் வந்து ஐ வாட்ச் டிவி டுடேன்னு போட்டிருக்கிறேன். ஸோ அந்த ஐ வாட்ச் இருக்கிற இடத்துல ஐ எம் வாட்சிங் டிவி. நம்ம கண்ணு முன்னாடி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஐஎன்ஜி போட்டு பேசணும். தட் இஸ் வேர்பு 3ன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த அளவுக்குள்ள டீட்டெயிலாக நம்ம போக வேணாம். ஏன்னா நம்ம பார்க்குறது வந்து கம்யூனிகேஷன் இங்கிலீஷை வந்து எப்படி மற்றவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும், அது வந்து எப்படி ரீச் ஆகுது, அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து டுடேக்கு பார்த்தாச்சு, ஐ எம் வாட்சிங் டிவி டுடே. எஸ்டர்டேக்கு வந்து ஐ வாட்ச்டு டிவி எஸ்டர்டே. இனி நாளைக்கு சொல்லணும்னா ஐ வில் வாட்ச் டிவி டுமாரோ.
ஸோ இந்த நடுவில் இருக்க கிராமட்டிக்கல் கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து நீங்கள் வந்து ஒரு மெசேஜை ஈஸியாக கன்வே பண்ணணும் மற்றவங்கக்கிட்ட. இப்போ எல்லா ஊர்லேயுமே எல்லா மக்களுமே சேர்ந்து தான் வாழ்கிறோம். தமிழ்நாடுன்னு பார்த்தா கேரளா பீப்புள், பெங்களூர் பீப்புள், ஆந்திரா அண்ட் நார்த் இந்தியன்ஸ் எல்லாருமே வர்றாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து பெங்களூருக்கு போனாலுமே வந்து அங்கேயுமே ஆல் ஓவர் த வேர்ல்டு, ஆல் ஓவர் த ஸ்டேட் எல்லாருமே சேர்ந்து தான் வாழ்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு கனெக்டிங் லாங்குவேஜ், அவ்வளவுதான். அதை வந்து நீங்கள் நான் ஃப்ளூவென்ட்டியாக தான் பேசுவேன்னா இந்த உலகத்தில் எந்த ஒரு லாங்குவேஜுமே நம்மளால் இருக்கிறபடி இலக்கண நயத்தோடையும் இலக்கிய நயத்தோடையும் நம்மளால் பேச முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட இன்றைய ஈஸி இங்கிலீஷ், ஜாலி இங்கிலீஷ். ஸோ இதோட என்னோடய வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஒரு சிம்பிளாக ஒரு கோட். ஸோ நேற்று நடந்ததை பாடமாக, இன்று நடப்பதை செயலாக, நாளை நடப்பதை திட்டமாக, வாழ்க்கையில் திட்டமிட்டு செயல்பட்டால் வாழ்க்கை சிறக்கும். இதே வந்து கொஞ்சம் இங்கிலீஷில் சொல்கிறதுனா, yesterday's lesson, today's action, tomorrow's planning will make our life smoother. Thank you friends. Have a nice day. Keep watching, subscribing and sharing our videos.